அதில் எந்த ஒர்த்து இல்லைங்க. அதை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மகளிர் மாநாட்டில் விஜய் சொன்ன வார்த்தைகள், அந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் சொன்னது அண்ணனுடைய திட்டம், தாய்மாமா திட்டம், வேலு நாச்சியாருடைய புரட்சிப்படை திட்டம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த அரசியல் தலைவரும் அறிவிக்காத அற்புதமான திட்டங்களை எல்லாம் அறிவித்து முடிச்சுட்டு கடைசியாக தன்னுடைய குடும்ப வாழ்க்கை பற்றி இளைமறைவு காயா அதில் எந்த ஒருத்தர் இல்லை, அதை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் கட்சி வேலை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்னு கேட்டால் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு ஒரு கல்யாண வீட்டில் விஜய் போகிறாரு, காரில் இறங்கி, அப்போ திரிசா நிற்கிறாங்க, கூட போகிறாங்க, அந்த ஃபோட்டோ போடுறாங்க, அதில் ஒரே ட்ரெஸ்ஸோடு இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, விஜய் தன்னோட காரில் போகிறாரு, ஒரே ட்ரெஸ்ஸோடு போகிறாங்க, பொண்ணு மாப்பிள்ளை மாற போகிறாங்க, இப்படி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. உண்மையிலேயே விஜய் தனிப்பட்ட முறையில் தன்னோட காரில் போயிருங்கிறாரு, அங்கே திரிசா நிற்கிறாங்க. விஜய் திரிசா மட்டுமல்ல, அங்கு போன முன்னாள் நடிகை சிம்ரன் கூட அப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. குறிப்பாகவே கல்யாண வீட்டில் கல்யாணத்துக்கு துணிமணிகள் எடுத்து கொடுக்கும் பொழுது ஒரே கலரில் ஒரே மாதிரி எல்லாருக்கும் எடுக்கிற ஒரு கலாச்சாரம் இப்போ உருவாயிடுச்சு. அது சாதாரண வீட்டில் மட்டுமில்லை, பெரிய பெரிய மல்டி வீட்டில் அதான் அந்த மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு.